வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படியும் ஸோ பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தோன்னா 5% 20 கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி கேட்டகரி, ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கிளியர் கட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ முன்னாள் ராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு. முன்னாள் ராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றுள்ள ராணுவ வீரர்கள் ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். சரியா? இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணி நாங்க வந்து ஆர்மில இருந்து ரிட்டையர் வந்திருக்கணும். பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அறிவிக்கை தேதி அன்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்யாத முன்னாள் ராணுவத்தினர் மட்டுமே விண்ணப்பிக்க விடும். ஒருவேளை ஃபுல்லா வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணவங்க வந்து நான் வெளியே வந்து சர்வீஸ் முடிச்சு 3 வருஷம் ஆகுது அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம், அவங்க வந்து எலிஜிபிள். பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சரியா? எப்போ இருந்து நான் வந்து விஆர்எஸ் சொல்லுவாங்கல்ல, வாலண்டரி, அது மாதிரி நான் பணியிலிருந்து வந்துட்டு நானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பண்ணலாம். விடுவிக்கப்பட்ட சான்றிதழில் பெயர் மற்றும் விடுவிக்கப்பட்ட தேதி குறிப்பிடாமல் பதிவேற்றம் செய்தால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸர்வீஸ் பண்ண எடுத்துக்க மாட்டாங்க. முன்னாள் ராணுவத்தினர் தங்களுடைய விடுவிப்பு சான்றை பதிவேற்றம் செய்ய தவறினால் அவர்களை ஒதுக்கீட்டின் கீழ் பரிசீலிக்கப்பட மாட்டார். வாங்கி வச்சு பண்ண மாட்டேன் தெரியாம அப்ளை பண்ணாம அப்லோட் பண்ணாம விட்டுருவாங்க. அப்போ எலிஜிபிள் இல்லாம போயிடுவாங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் ராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஏதேனும் அரசு பணியில் பணியமர்த்தப்பட்டிருந்தால் இத்தேர்வில் அவர்கள் முன்னாள் ராணுவத்தை என்பதற்கான சலுகையில் கோர இயலாது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆர்மில, அவங்க சிஆர்பிஎஃப் என்ன இருந்திருப்பாங்க, அங்க என்ன பண்ணிருப்பாங்க பிஎஸ்எஃப் அந்த மாதிரி என்ன இருந்திருப்பாங்க. அங்க இருந்துட்டு வந்துட்டு ஸ்டேட்ல என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நான் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள ராணுவ வீரர்கள் தங்களது படைப்பிரிவு அலுவலர்களுடைய கமாண்டிங் ஆபீஸ் உரிய படிவத்தில் விடுவிக்கப்படும் தேதி குறிப்பிட்டு பெற்ற சான்றிதழ் இணைய வழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லையேல் அவர்களை ஒதுக்கீட்டின் கீழ் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன், ஸோ ஆனா இந்த வருஷம் அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமானு தெரியாது, அதனால நான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன்னா என்ன பண்ணுவோம், நீங்க வந்து உங்க கமாண்ட் ஆபீசர் வந்து பார்த்தோன்னா நான் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ரிலீவ் ஆக போறேன்றத எந்த தேதி ரிலீவ் ஆக போறீங்க நம்ம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் வாங்கி அதை நீங்க அப்ளை பண்ணா என்ன பண்ணலாம், ஸோ நீங்க சர்வீஸ் மேன் இருக்கும் போதும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். முன்னாள் ராணுவத்தினர் ஒதுக்கீட்டிற்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி அதே வகுப்பை சார்ந்த அந்த துறைகளில் தகுதி வாய்ந்த பொது விருப்பதாரர்களுக்கு நிரப்பப்படும். பொருள் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டால் 5% வரல அப்படின்னா பிசிக்கு எத்தனை பர்சன்டேஜோ, எஸ்சிக்கு எத்தனை பர்சன்டேஜோ, எஸ்டிக்கு எத்தனை பர்சன்டேஜோ, பிசி முஸ்லீம் எத்தனை பர்சன்ட், அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. இந்த 5% இடஒதுக்கீட்ட அந்த நார்மல் கோட்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பெண் முன்னாள் ராணுவத்தினர் ஆண் முன்னாள் ராணுவத்தினரை போன்று கருதப்படுவார்கள். இங்க ஆண் பெண் எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். சர்வீஸ் மேனை பொறுத்த எல்லாருமே ஒரே கான்செப்ட் தான், அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும். முன்னாள் மத்திய ஆயுத காவல்படையினர் எக்ஸ் கேப் சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு பொருந்தாது. சரியா? இது வந்து பார்த்தோன்னா சிஏபிஎஃப் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டா வேற வரும்னு பார்த்தோன்னா இந்த ஆதரவற்ற விதுவை டிஸ்டிடியூட் வீடியோஸ் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இரண்டாம் நிலை சிறை காவலர் காவல் பணியிடங்களில் 3% ஆதரவற்ற விடுவைக்கு வந்து ஒடுக்கப்படும். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து டிஎஸ்பியும் ஜெயில் வார்டனும் கொடுத்துக்கிறாங்க. இரண்டாம் நிலை சிறை காவலர், ஜெயில் வார்டன். ஸோ இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகண்ட்ல 3% என்ன பண்ணுவாங்க, விடோவுக்கு வந்து ஒதுக்குவாங்க. ஆதரவற்ற விதவிக்கான சான்றிதழ் வருவாய் கோட்ட அலுவலர் ஆர்டிஓ, சர் ஆட்சியர், சப் கலெக்டர், உதவி அசிஸ்டன்ட் கலெக்டர் அவர்களிடமிருந்து பெற்று இணைய வழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிற அலுவலர்களான வட்டாட்சியர் மற்றும் மண்டல வட்டாட்சியர், சரியா, தாசில்தாரு, ஜோனல் தாசில்தாரு, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், அவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணிடணும். விதவை சான்றிதழ் அல்லது விவாகரத்து சான்றிதழ் பதிவேற்றம் செய்யாதவர்கள் ஆதரவற்ற விதைகளாக கருதப்பட மாட்டாது. ஒருவேளை அவங்க வந்து விடவை வந்துட்டு இருப்பாங்க, இல்லை டைவர்ஸ் ஆகி வந்துட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து விடோ கேட்டகரிலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆதரவற்ற விதவிக்கான சலுகை கோரும் விண்ணப்பதாரர் கணவர் அறிவிக்கை தேதி அன்றோ அல்லது அதுக்கு முன்னரோ இயற்கை எதிர்க்க வேண்டும். ஸோ இப்போ இன்னைக்கு ஒருவேளை இறந்துட்டு இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். ஹஸ்பண்ட் இயற்கையா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள், சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இது முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். சும்மா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். ஆதரவற்ற விதவிக்கான சான்றிதழில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் கண்டிப்பாக வழங்கிய அதிகாரிகள் சான்றளிக்கப்பட்டோ அல்லது அதற்கு பதிலாக புதிய சான்றிதழ் பெற்றோ பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும், புது சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படின்னா அவங்க லெட்டர் ஒன்று கொடுக்கணும், அதை வச்சு எலிஜிபிளா அப்ளை பண்ணலாம். சரியா?
ஆதரவற்ற விதவிக்கான இடஒதுக்கீடு இருக்கு. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கான கோட்டா என்ன பண்ணுவாங்க, அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, இதுதான் இந்த ஸ்பெஷல் கோட்டா கான்செப்ட்ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் தேர்வு நடைமுறைகளுக்கு பாலினமாக ஆண் அல்லது பெண் என ஏதேனும் ஒன்றினை தேர்வு செய்து கொள்ளலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்கும்போது ஆண் அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது பெண் அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா திருநங்கைகள் தங்கள் விண்ணப்பத்துடன் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்திலிருந்து மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெறப்பட்ட அடையாள சாட்டினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ என்ன பண்ண அடிஷனலா நீங்க வந்து தமிழ்நாடு திருநங்கைகள் வாரியத்திலிருந்து வாங்கப்பட்டதோ அல்ல கலெக்டரேட் இருந்து வாங்கினதோ என்ன பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் மாவட்ட ஆட்சியர் தவிர்த்து வேறு எந்த அதிகாரிகளும் வழங்கப்பட்ட திருநங்கை அடையாள அட்டையை பதிவேற்றினால் உரிய செயல்முறைக்கு பிறகு விண்ணப்பத்தால் பதிவேற்றம் செய்யப்பட்ட வகுப்பு அல்லது பொது பிரிவுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். சரியா, நீங்க ரெண்டே பேட்டு தான் வாங்கிருக்கணும். ஒண்ணு தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம், அப்படி இல்லைன்னா கலெக்டர் மாவட்ட ஆட்சியர், இவங்க 2 பேரும் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை தவிர்த்து வேற யாருன்னா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உங்க சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து திருநங்கைக்கான சர்டிஃபிகேட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஜெனரல் கோட்டாக்கு போயிடுவாங்க. திருநங்கைகள் ஆண் என தேர்வு செய்தால் ஆண் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உறுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். சரியா, ஒருவேளை பெண் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பெண் விண்ணப்பத்தாருடன் சான்றிதழ் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆண் அல்லது பெண் பாலினத்தை தேர்வு செய்தால் பின்னர் பாலின மாற்றம் செய்ய இயலாது. ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டர் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேல், டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க மேல் கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட் என்ன இருக்கணும், அவங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 170 இல்ல 167 இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன இருக்கணும், 81 எக்ஸ்பெண்ட் பண்ணா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி 1500 மீட்டர் எலிஜிபிள் ஓடணும். ஸோ அதே மாதிரி 400 அல்லது 100 மீட்டர் என்ன பண்ணணும், ரன்னிங் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர் மேலுக்கான கான்செப்ட். ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேலா மாறுறாங்க அப்படின்னா அவங்க 157 சென்டிமீட்டர் அல்லது 159 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆஸ் பர் கம்யூனிட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசிக்கல் வந்து பார்த்தோன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட், சாரி அவங்க லேடிஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைட் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணியிருப்பாங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கணும். ஸோ அவங்க கூட என்ன பண்ணோம், 400 மீட்டர் எலிஜிபிள், 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் வந்து பார்த்தோன்னா மெயின் பிசிக்கல் என்ன பண்ணணும். ஸோ அதே மாதிரி லாங் ஜம்ப்பு, ஷார்ட் போட்டு, ஸோ இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கான்செப்ட்ல எடுக்க முடியும். சரியா, ஸோ இதுதான் அவங்களுக்கான கான்செப்டா கவர் பண்ணியிருப்பாங்க. திருநங்கைகளுக்கான வயது தளர்வு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வழங்குவங்க தளர்வு போன்று வழங்கப்படும். சரியா, ஸோ இவங்கள்ட்ட என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸப்ஷனல்ஸ் கொடுப்பாங்க. ஆதி திராவிடர் பழங்குடி கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். சரிங்களா, திருநங்கைகள் தங்களது ஜாதி சான்றிதழை சமர்ப்பிக்கப்படாவில் அவர்கள் வயது தளர்வு பெற பிற நிகழ்வுகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கருதப்படுவார். சரியா, ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியோ இல்லைன்னா பிசி முஸ்லீம் பிசி அந்த மாதிரி வைக்கல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எம்பிசி அப்படின்னு கவர் பண்ணுவோம். எம்பிசின்னு கணக்கு பண்ணி அந்த கோட்டாவில் தான் வேலை கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணுங்க. இதுதான் ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் கோட்டாக்கான கான்செப்ட் இருக்கும். சரியா, இப்போ ஸ்பெஷல் தெரிஞ்சிச்சு நமக்கு ஸ்பெஷல் கோட்டா ஏதாதுன்றது. ஒன்று எக்ஸர்விஸ்மேனு, ஸோ விடோ, டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டாவில் எழுதக்கூடிய நபர்களாக இருப்போம். ஸோ இவங்க எழுதுனாங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், ஸோ எங்கே போய் படிக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ உங்களுக்காக ஆன்லைன் வகுப்புகள், ஆஃப்லைன் வகுப்புகள், டெஸ்ட் பேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றி ஸோ உங்களுக்கான எதிர்கால கனவை ஸோ இன்றைய தொடங்கி கூடிய விரைவில் என்ன பண்ணுங்க அதை நிறைவேற்ற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் இணையுங்கள். ஸோ நம்மோட இணையவர்கள் வருங்கால காவலர்கள். உங்கள் முயற்சியோட நீங்க வாங்க, பயிற்சி அவங்க கொடுக்குறோம். இந்த பயிற்சியின் முடிவில் வெற்றி என்ற ஒற்றை இலக்கை அடைய வெற்றி தமிழனோட இணையுங்கள் என்று ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இன்னொரு கான்செப்டோட, இன்னொரு அப்டேட்டோட, இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.